மணியான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கார் மிக்ஸியை வச்சு. என்ன சமைக்கிறோம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு மிக்ஸியை வச்சு. இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் என்ன சமைக்கிறோம்ட்டு. தெரியுதாடே, என்னடா பெருசா இந்த ரூம்ல பண்ணிருப்பாங்க. அந்த சிக்கன் குழம்பு தானடா, வவ்வால் குழம்பா. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு புது டிஷ் ட்ரை பண்ண போகிறோம். புது டிஷ்ஷா? எல்லா ஹோட்டல்லையும் அது கொடுக்கறதாம்பா. நீ வந்து அந்த முட்டையில போட்டுட்டு எனக்கு நடிப்பு காட்டிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். பிச்சி போட்ட கறி ஆல்ரெடி கட் பண்ணி கொண்டு வந்துட்டேடா. அது வந்து குக் பண்ணிட்டு கொத்து முட்டை பிச்சி போட்ட கறி பண்ண போறோம். எப்படின்னு வந்து பார்க்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கழுவி வச்சு இது என்ன அரைச்சி வச்சிருக்கீங்க மசாலா, தக்காளி, வெங்காயம், சோம்பு, பட்டை, லவங்கம். அரவிந்த், நீ ஃபர்ஸ்ட் இந்த தினேஷ் இன்ட்ரோ கொடுங்க. எங்க பேச்சுலர் ரூம் சீனியர் ஒருத்தர் வந்திருக்காரு. என்னென்ன பேசுறாங்க பார்த்தீங்களாச்சு. இவனுங்க நீங்க மழைக்காலத்துக்கு கூட்டிட்டு போறேன்றீங்க. இவனுங்கள மலைத்தொடர்கள் பார்க்க ரொம்ப பேட் வேர்டா பேசுவானுங்க, பாத்துக்கங்க. மணி அண்ணன் தான் வந்து குக் பண்றாரு. ஆமா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து நல்லா குக் பண்ணணும்ட்டு இப்பயே வந்துட்டு ப்ரிப்பரேஷன்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு. அது என்கிட்ட இருந்து கழுவணும். கழுவாம கூட சமைக்கலாங்க, பேச்சுலர் தான் நம்ம. அன்வான்ட் டாக்ஸ் எல்லாம் இவன் பேசக்கூடாது. என்கிட்ட டென்ஷன் ஆல்ரெடி கழுவி வச்சிருந்தோம். இல்ல, அதுல அந்த இது இருக்கு பாருங்க. என்னது? கடலைக்கொட்டை கிரவுண்ட் நட்ஸ் பர்ன் பண்ணி. என்னது இப்படி? அதை தூக்கி வெளியே அது வேணாம். இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பிரஸ்ல இரும்பு பிரஸ்ல பண்ணு. இன்னொன்று இருக்குன்னு நான் இரும்புல பண்ணா அந்த இது போயிடும். எது போயிடும்? எது போயிடும்? அந்த இது போயிடும். அது இது போயிடும். என்னப்பா இது போய் என்ன எவ்வளோ க்ளீனாக வந்துட்டு நாங்கள் வெசல்லாம் வாஷ் பண்ணி நம்ம க்ளீனாக குக் பண்ணி க்ளீனாக வந்து சாப்பிடுவோம். க்ளீனாக பண்ணுறோம். ஆனால் பிராய்லர் கோழி உயிரோட கோழிங்கண்ணா. ஏன்னா செத்து போய்க்குது. நீங்கள் சமைக்கும் போது உயிர் வந்துருங்கம்மா. அந்த போர்டு எழுதிருக்கல லைவ் உயிரோட லைவ் அது கூட ஓகே. லைவ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல உயிர் 30 ரூபான்னு போட்டுருவான். உயிரே 30 ரூபா தானா? ஒரு 10 உயிர் வாங்கி போடுவான். தம்பி வேற என்னை கொண்டு போனாலே அப்படின்னு அடிக்கடி பாட்டு போறான். அவனுக்கு உயிர் கொடுத்துருவான். உயிர் எடுத்துட்டு போறப்ப இது ஆன் பண்ணுங்க. ஆன் பண்றதுக்கு ஒரு ஆளே, சமைக்கிறதுக்கு ஒரு ஆளா. என் கையால் அனாவசிய பேச்சுக்கள் வந்துச்சுன்னா குழம்பு சூத்திரத்துல வேலையை காட்டிடுவேன். என் கையால் ஆன் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை அற்புதமா. இப்ப யார் கையில பண்ணாலும் அது ஆன் ஆகாது. கீழே ஆன் பண்ணாதான், கீழே ஆன் பண்ணாதான் ஆகும். மதியம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கையை தீச்சிருக்கேன். இப்போ வந்து மணி என்ன ஸ்டார்ட் பண்ண போறாரு. குக்கிங் ஸ்டார்ட். கிளட்ச் போட்டார். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ அந்த ஓடி எங்கடா கருவேப்பிலை கொத்துன்னு தர? கருவேப்பிலை இங்க சைடுல விழுந்துருக்கு, கொஞ்சம் பார்த்து எடுங்க. அட்டடடட. சரி, ஓகே. கொத்து பெரிக்கார கருவேப்பிலை பச்சை மிளகாய் எதுவுமே எடுக்காம அடுப்பு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வந்துட்டு நாங்க கழுவுனனால அதை ஹீட் பண்ணி அந்த தண்ணியை சுண்ட வச்சுட்டு இருக்கோம். சுண்ட வச்சுக்கிட்டு இது வந்து பாட்டில் மாத்திட்டோம். இது வந்து கடலை எண்ணெய், ஓகேங்களா? ஆயில் இல்ல, கடலை எண்ணெய். கட் பண்றத வச்சுங்க கையா. ரெண்டா கட் 2 ஸ்பூன். அந்த தண்ணி அந்த சைடுல இருந்து வருது கீழே. நவுந்துக்கலாம், வெடிச்சு. தினேஷ் சேஃபா இருக்காரு. ஆனா உள்ள வாங்க, கேட்டுக்குள்ள வாங்க. நீங்களே ஏதாவது பேசுங்க. நகைச்சுவை பேசுறீங்களா? டயலாக் போட்டீங்கன்னா காப்பிரைட்ஸ் வந்துடும். இல்ல காப்பிரைட்ஸ் வந்து அதுக்கு மாறுது. ஆமா, எல்லாத்துக்கும் வரும். போதும். இது பார்த்தீங்கன்னா மிளகா வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பக்கம் ஹீட்டான பிறகு பிரியாணி இலை போட்டிருக்காரு. இந்தாண்ட ஏதோ தேடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆனியன் இல்லை, பச்சை போட்டிருக்காரு. மாற்றி மாற்றி போடுவேன். எது சொல்றான வீடியோல மாற்றி மாற்றி போடுவேன். கரண்டி எங்கடா? இங்கே இந்த பக்கம் போடுவேன். வெடிக்கலாம் தள்ளி போங்க. இஞ்சி பூண்டு போட்டாரு. இஞ்சி பூண்டு தெரியும். இஞ்சி பூண்டு போட்டிருக்காரு. இப்போ நல்லா வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு
ஹை ஃப்ளேம் வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல இருந்ததுனால இஞ்சி சொல்லுங்க சொல்லவே மாட்டேங்குது. ஸ்லோ ஃப்ளேம்ல இஞ்சி இவ்வளோ நேரம் இஞ்சி போட்டதான் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் இதானதான் அப்புறம் மாற்றி நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து அந்த இஞ்சி பூண்டை வந்து ஃபர்ஸ்ட் போடணும், அது கூட பச்சை மிளகா போடணும், கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ளேவராக இருக்குது, ரொம்ப ஃப்ளேவராக. சரியான ஃப்ளேவர், சன் ஃப்ளேவர். கூடிய சீக்கிரம் இந்த ரூம் ஒரு ப்ளூபெரி சிக்கன் நடக்க போகுது. நான் அந்த ரிவர்ஸ் பண்ண போறோம் நாங்க. குலோப் ஜாமுன் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குலோப் ஜாமுன் ஈவினிங் இருக்கு பாரு. இன்னொரு வீடியோ இருக்கு. ஆமா, சமைச்சு முடிச்சுட்டு அண்ணன் போயிட்டு அடுத்து அந்த வேலையை ஆரம்பிப்பேன். அப்புறம் அது செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து கழுவ ஆரம்பிக்கும் மாத்தம். இப்படி சண்டே முடிஞ்சிடும் அவ்வளோ. நான் போய் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பார்க்கணும். பாருங்க இதே சொல்லிட்டு தூங்கிடுறான், பார்க்க மாட்டான். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் அதான்பா தக்காளி வெங்காயம் சோம்பு பட்டை லவங்கம்லாம் போட்டு அரைச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டுருக்கேன். அந்த மிக்சிங் போட்டுருக்கேன். அந்த மிக்சிங் போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுவோம்? மணக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது தப்புன்னு வரும்போது இருக்கும். கொதிக்கிற அளவு இல்லை, அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு வெளியே வரணும். பட் இவன் எங்கிறதுனால எண்ணெய் நான் ஊற்றலை. அது ஒரு 2 நிமிஷம் அதானே போங்க. எதுக்கு எண்ணெய் ஊற்றணுங்க? எல்லாம் ஊற்றுவேன். போதுண்டா, போதும் போதும் போதும். தக்காளியிலேருந்து எண்ணெய் எடுக்கிறான் எங்கள் பாருப்பா. டொமேட்டோ இல்லாமல் இப்போ இந்த மாதிரி பச்சை டொமேட்டோ பச்சை வெங்காயம் போடும்போது அந்த வணங்குறதுக்காண்டி கொஞ்சம் இப்படி 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 போடணும். ஏன்னா அது உப்பு உப்பு போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வாட் இஸ் சயின்ஸ் பிஹைண்ட்? உப்பு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணும் இல்லையா, ஒரு என்ன சொல்றது, சீக்கிரம் வணக்கி தன்மையை மாற்றும். அது அதான் தன்மையை, சோடியம் இருக்கிறது, இந்த வீரியத்தை கம்மி பண்ணும். புரியுதா உங்களுக்கு? கோவத்தோட அந்த வெங்காயம் இருக்கிறப்ப நீ போட்டினா உப்பை அந்த கோவத்தை கம்மி பண்ணும். அப்போ அது என்ன பண்ணும், மற்ற பொருட்களோட சேர்ந்து அது அப்படியே பொன்னிறமாக சீக்கிரம் வதங்கி அப்படியே சாஃப்ட் ஆகிடும். வெங்காயம் சாஃப்டாக. ஓகே.